பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம கரெக்டா இருக்கணும். நமக்கென்று ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கணும். இன்றைக்கு சில தேவ பிள்ளைகள் எந்த இடத்துலையும் ஒரு வேறுபற்றாதபடி தங்கள் விருப்பத்தின்படி கன்வீனியன்ஸ் படி ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தலாம் நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தான காரியம். இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அந்த சத்தியத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிற பொழுது அவர்களை அவர் சுவிசேஷம் நடத்தும்படி அவர் ஆவிக்குரிய தகப்பன் அந்த ஸ்தானத்திலிருந்து இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய தகப்பன்மார் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபையில வளருகிறோம், வேலை நிமித்தம் சில இடத்துல டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போறோம், மற்ற இடத்துக்கு கடந்து போறோம். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கென்று நாம் ஆராதிக்கும்படியாய் ஒரு திருச்சபை ரொம்ப முக்கியம். அந்த திருச்சபையில அந்த ஆவிக்குரிய தகப்பன், எந்த திருச்சபைக்கு எந்த ஊழியத்துக்கு போகிறோமோ அந்த ஊழியக்காரர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், அந்த தகப்பன் இருதயத்தோடு இருக்கிற ஒரு தேவ ஊழியரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய தகப்பனை ஜெபத்தோடு ஆண்டருடைய நடத்துதலோடு தெளிவாய் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய தகப்பன் நம்மை நடத்துகிற பொழுது, சிட்சிக்கிற பொழுது, வழி நடத்துகிற பொழுது, சரியான பாதையில் நடத்துகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனுள்ளதா இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்கிற வாழ்க்கையா இருக்கணும். ஒரு சின்ன டெஸ்ட் நீங்க பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு திருச்சபையில் இருக்கிறோம், உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கிறாங்க, உங்களை எல்லா நேரத்திலையும் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, கடிந்து கொள்ளுகிறதே இல்லை, கரெக்ட் பண்றதே இல்லை. கரெக்ஷன் எங்க இல்லையோ, என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அதே வேளையில ஆண்டருக்குள்ள பலப்படும்படியாய், ஆண்டருக்குள்ள வளரணுங்க. அப்படி வளர்த்தும்படியாய் ஆவிக்குரிய தகப்பன்மார் தேவைங்க. நம்ம ஒவ்வொருவருக்கு தேவை. எப்போ அந்த ஆவிக்குரிய தகப்பன்மார் நம்மை நடத்துகிறார்களோ, சரி செய்கிறார்களோ, அப்பொழுது நம்ம இன்னும் ஆண்டருக்குள்ள பலப்படுவோம். வீட்டுல தகப்பன்மார் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளை கொஞ்சுகிறாங்க, என்ன கேட்கிறாங்களோ வாங்கி கொடுக்கறாங்க. அதே வேளையில சில டிசிப்ளின்ல கரெக்டா இருந்து இதை சரி செய்யணும்னு சொல்லி கரெக்ட் பண்றாங்க. அது போல நம்ம ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல நம்ம நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன்மார் அவசியம். சில இடங்கள்ல பார்க்கிறேன், அப்படி ஆவிக்குரிய தகப்பன்மார் தம்முடைய வேலைகளை செய்கிற பொழுது வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் நிமித்தமாய் அந்த இடத்துல சில காரியங்கள் வருகிறது. ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு நேர்த்தியாய் ஒரு காரியங்களை செய்வார்கள் என்றால் தயவு செய்து அதற்கென்று ஒப்பு கொடுங்க. இல்ல சில இடங்கள் அந்த தகப்பனுடைய இருதயம் இல்லாதபடி சில சுயநல காரியங்கள் நடக்கும். I am not here to touch on that part. அதை குறித்து நான் பேச வரல. ஆனால் உண்மையும் உத்தமமாய் அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய இருதயத்தோடு முதலாவது ஒரு நல்ல ஊழியக்காரை தெரிந்து கொள்ளணும். அந்த ஊழியக்காரருக்கு கீழே என்ன சிக்ஷையா இருந்தாலும், எப்படி கரெக்ஷனா இருந்தாலும், என்ன பாதையில் நடத்தினாலும் நடத்தும்படியா நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் மிக ஆசீர்வாதமா இருக்கும். பவுல் அதுதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார் தேவனுக்கு பிரியமாய், தேவனுடைய இருதயத்தோடு தேவனோடு உறவாடுகிற, உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிற, எல்லா இடத்திலையும் கர்த்தருக்கு முன்பாய் காரியங்களை செய்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதை தேடி கண்டுபிடித்து அவள் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும், அவள் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நான் கடந்து வந்த ஆவிக்குரிய பாதையில எத்தனையோ விதமான எத்தனையோ ஊழியரோடு பழகி இருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி அந்த தகப்பனுடைய உண்மையான தகப்பனுடைய இருதயத்தை கொண்டவர்கள் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. அதான் சொல்லுகிறேன், நம்ம தேடி
தேவ சமூகத்துல தேவ கிருபையினால அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமுள்ளதா இருக்கும், ஆரோக்கியம் உள்ளதா இருக்கும், பலனுள்ளதா இருக்கும். விசுவாச ஓட்டத்துல எந்த இடத்துல விழுகாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இன்றைக்கும் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார் ஆசீர்வாதமா கொடுத்திருந்தா அதற்காக கர்த்தரை துதியுங்க. இல்ல எந்த இடத்துல இன்னும் ஜெபத்தோடு அவர்களை பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்ளும்படியா அர்ப்பணிங்க. ஆவிக்குரிய தகப்பன்மார் மிக மிக அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆவிக்குரிய ஓட்டத்துல பலனோடு ஓட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் பலனதா இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.